ஆம்லா ஷாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் ஆகிற அளவுக்கு நெல்லிக்காயை நான் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி ஆகிற அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 இன்ச் ஆகிற அளவுக்கு இஞ்சியை நான் எடுத்திருக்கேன். இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மையம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கலாம். விட்டு மையம் அரைச்சிக்கணும். நல்லா மையம் அரைச்சாச்சு. இப்போ இந்த சிலிக்கான் மோல்டில் நம்ம இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபில் பண்ணிட்டேன். இது ஃப்ரீசரில் வைக்கலாம். இது நல்லா கட்டி ஆகட்டும். பேலன்ஸ் இருக்கிறது நான் ஒரு சின்ன கப்பில் வச்சுருக்கேன். நான் இது அரைக்கும் போது ஒரு 100 ml தண்ணீர் தான் சேர்த்துருக்கேன். 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இப்படி கட்டி ஆகிடும். நான் அதில் வந்து ஈஸியாக ஒவ்வொரு ஷார்ட்டை எடுத்து ஒரு டம்ளரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 அல்லது 2 சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 போதுமானது. அதில் வெதுவெதுப்பான தண்ணீர் விட்டு 1 நிமிஷம் நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். நல்லா கரைஞ்சிடும். டெய்லி இது நீங்கள் அர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஸ்கின் க்ளோ கிடைக்கும். முடி கருகருன்னு இருக்கும். நல்ல மெமரி பவர் வரும். வெயிட் லாஸ் கிடைக்கும். இன்னும் நிறைய ஏராளமான நற்பலன்கள் இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். தேங்க்யூ.